காங்கிரஸ் மூலமா உங்களுக்கு முன்வைக்கிறோம். நீங்க உடனடியா எங்களுக்கு ஒரு மேய்ச்சல் நிலம் இது நம்ம அதுக்கான பெர்மிஷன் வாங்கிட்டு தாராளமாக நீங்கள் மேய்க்க அதை பற்றி ஒன்றும் ஒரு ஃபோட்டோ வைரஸ் பண்ணக்கூடாது. அது உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் இல்லை. நான் வந்து இல்லை நீங்க தானே சொன்னீங்க மேய்க்கலாம் நீங்க பல ஆயிரம் ஆண்டுகளாக இருக்கிற இந்த பாரம்பரிய மேய்ச்சல் முறையை திடீர்னு வந்து வன பாதுகாப்பு வன விலங்குகள் பாதுகாப்பு அங்க போகாத மாற்று இடம் எனக்கு கொடுக்கணும்ல தம்பி. 1.5 லட்சம் மாடுகள் இந்த இடத்துல ஒரு 5000 மாடு தான் தம்பி இருக்கு. மாடு ஆடுகள் இல்லைன்னா மண்ணை எப்படி தம்பி வளப்படுத்து? சரி, இந்த காட்டை தான் இப்படி வளப்படுத்துங்க. இதை ஃபாரஸ்ட்டுங்கிறாங்க. கேரளாவுக்கு போவோம், இந்த மாதிரியா இருக்கு தீஞ்சு போய் அவ்வளவு செழிப்பா இருக்கு. அப்ப ஆடு மாடுகளினுடைய கழிவு இல்லாம காடுகள் எப்படி வளம் பெறும்? அவன் சாப்பிட்டுட்டு கழிவை போட்டாதான் அங்க விதைகளை பரப்புவோம், அங்க முளைக்கும் நிறைய. இந்த மரம்லாம் இவங்களா நட்டது? இதெல்லாம் பறவைகள் தூய விதை தானே தம்பி. அப்புறம் எல்லாருக்கும் இருக்கு. மாடுகள் இருந்தா எங்களுக்கு மாடே வந்துச்சு. நாங்க முதல்ல மாடை எங்க மேய்க்க தொடங்கணும் சொல்லுங்க. காடும் காடு சார்ந்த இடம் அது எது? இதுதானே. இங்க இந்த காட்டுக்குள்ளே போய் எனக்கு கால் வைக்க முடியாது, நீ உள்ளே வராதுன்னு சொன்னா நான் எங்க போய் மேயிறது? அப்படி மேய்ச்சல் நிலங்களை உருவாக்கி கொடுத்துட்டு மாற்றை ஏற்பாடு செஞ்சுட்டு தான் நீங்க தடையை கொண்டு வரணும். நீங்க திடீர்னு ஒரு ராத்திரில பணம் செல்லாதுன்ட்டீங்க. இந்த செல்லும்னா அதுக்கு இணையான பணத்தை அச்சிட்டு வங்கியில நிரப்பீட்டுல பணம் செல்லாதுன்னு இருக்கணும். நீங்க எதை பத்தியுமே கவலைப்படாம ஒரு நாள் டப்புன்னுன்றீங்க. இது எப்படி? இப்ப நீங்க சட்டத்தை போட்டீங்க, மாற்று இடம் கொடுத்துட்டு அங்க போய் மேய்ங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா நாங்க மேய்ச்சிட்டு போறோம். அப்படி இல்லையே, ஒண்ணுமே இல்லாம தடை. இப்ப அதிகாரிகளே என்ன சொல்றாங்க பாருங்க, நம்ம மாற்ற உருவாக்குவோங்கிறாங்க. அது என்னைக்கு தம்பி? அதுவரை இது பசியா பட்னியா கிடந்து இது பண்ணுமா? பல ஆயிரம் ஆடு மாடுகள் வந்து மாடுகள் வந்து அருகி போயிடுச்சு, எல்லாம் அடிமாட்டுக்கு போயிடுச்சு, ஒண்ணுமே இல்லாம போயிட்டு. அது இயற்கையை பாதுகாக்கணும். ஆடு மாடு இயற்கை இல்லையா? அப்போ அதுதான் இயற்கைக்கு உரமடித்து பாதுகாக்குது. அது எப்படி புரியல? இந்த சட்டங்கள் எப்படின்னு புரியல. சட்டைக்காக உடலா இல்ல உடலுக்காக சட்டையா? இது எப்படி எந்த மாதிரி எடுத்துக்கிறது? எல்லா மாநிலங்கள்லயும் இப்படி சட்டம் இருக்குதானா? இப்படி கடைபிடிக்கல. கேரளா, உத்தரகாண்ட் எல்லா பகுதியிலையும் எங்களை மேய்க்க விடத்தான் செய்யறாங்க. கர்நாடகெல்லாம் மேய்க்க அனுமதிக்குதே. வனத்துறைக்கு என்னென்ன சொல்ல விரும்புறீங்க? வனத்துறை அவங்களுக்கு அதிகாரம் என்ன சொல்லுதோ அதை கேட்பாங்க. அவங்க கிட்ட போய் சொல்லி என்ன ஆகுது? இந்த போராட்டத்தின் மூலமா அவங்க அதிகாரத்தில் இருக்கவங்க தெரிஞ்சுக்கணும். இந்த சட்டத்தை கொண்டு வந்தவங்க இன்னைக்கு வனத்தை பாதுகாக்கணும் துடிக்கிற ஆர்வலர்கள் அதை பார்க்கணும். எங்களுடைய உணர்வை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மாற்று வழியை சொல்லணும். அது இல்லாம சும்மா தடையை விதிச்சுட்டு எங்கேயாவது போடான்னா நாங்க எங்கே போறது? ஆனா விலங்குகளை துன்புறுத்தக்கூடாதுன்னு அரசாங்கமே சொல்லுது. அதே அரசாங்கம் தான் விலங்குகளுக்கு கொண்டு வரவேங்கிறது. இதை பத்தி உங்க கருத்து? விலங்குகளை துன்புறுத்தான்னு சொல்ற நாடு தான் உலகத்தில் அதிகமா மாட்டுக்கறி ஏற்றுமதி. இதுக்கு என்ன செய்யலாம் சொல்லுங்க? பிரதமரே சொல்றாரு, பீஃப் எக்ஸ்போர்ட் ஹே இந்துஸ்தான் இஸ் நம்பர் 1. மாட்டை கொல்லாம அப்படி உயிரோடு அனுப்பிடுறீங்களா? பனைமரம் ஏறும்போது இந்த அளவுக்கு உங்களுக்கு நெருக்கடியோ தடுக்கிற இதுவோ இல்ல. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே விடல. இதுல முதல்வருக்கு ஏதாச்சும் குறுக்கீடு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? முதல்வருக்கு இது தெரியுமான்னு தெரியலையே. என்ன சட்டம் என்ன ஏது அதெல்லாம் இருந்திருந்தா அவங்க அப்பவே தர்க்கம் பண்ணி அதெல்லாம் தகர்த்திருப்பாங்க. இது அவங்களுடைய உரிமை, வாழ்வாதார உரிமை. அது மேய்ச்சல் நிலம்ங்கிறது உரிமை. எத்தனை ஆயிரம் ஏக்கர்கள் ஒவ்வொரு நாடுகளும் பிரிச்சு அதுக்குன்னு உருவாக்கி வச்சிருக்கு. கேரளால போக ரொம்ப தூரம் வேற நாட்டுகளும் போகணும். எங்க பார்த்தாலும் நீர்த்தேக்கம் இருக்கும், அடர்ந்த காடுகள் இருக்கும், ஆடுகள் கூட்டம் கூட்டமா மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும். ஐரோப்பிய நாடுகள் எத்தனை நாடுக்கு போறோம்? ஆஸ்திரேலியா போறோம், இங்க பிரான்ஸுக்கு போறோம், ஜெர்மன் போறோம், டென்மார்க் போறோம், பிரிட்டன் போறோம், அமெரிக்கா போறோம். இந்த நாடுகள்லாம் சுத்தி பாக்குறீங்கல்ல, அந்நிய முதலீட்டை கொண்டு வரணும்னு போறீங்கல்ல. அப்ப வழியில எல்லாம் நீங்க பயணிக்கும் போது எவ்வளவு மாடுகள் மேய்ஞ்சிட்டு இருக்கு, ஆடுகள் மேய்ஞ்சிட்டு இருக்கு. அதுக்கான குதிரையில போய் ஓட்டிட்டு வருவாங்க மாட்டு ஓனர்ஸ். எங்களை ஆடு மாடு மேய்க்கிறது இதுன்ட்டு எங்க பிள்ளை எல்லாம் அரபு நாட்டுல போய் ஒட்ட மேய்ச்சிட்டு குளத்துக்கு. என்ன பண்ற? என்னோட ஆட்டு மாட்டு கழிவை கேரளாவில இருந்து லாரியில வந்து ஏத்திட்டு போறாங்க உரம்ட்டு. எங்களுக்கு நீங்க மாடே மேய்க்க விடுறதுல காடுகளே போடுறது இல்லை. அப்புறம் எப்படி வளமாகும்? வனம் எப்படி வளமாகும்? உங்களோட போராட்டத்தோட வலிமை வந்து யாருக்காக போராடுறீங்களோ அந்த ஒரு கோரிக்கை தான். முதல்ல என் மக்களுக்குள்ள ஒரு விழிப்புணர்வு வரணும். ஆடு மாடுனா என்ன, காடுகள்னா என்ன, இதெல்லாம் இருக்குல்ல. நீரின்றி அமையாது உலகு சரி, ஆனா காடின்றி அமையாது நீர் சரி. ஆனா ஆடு மாடும் இல்லாத காடு அமையாது. அதை நீங்க விளங்கிடணும். அப்ப என் மக்களுக்குள்ள ஒரு தெளிவு வரணும்ல. இந்த அதிகாரம் எவ்வளவு நாளைக்கு இருக்கும் என்னை தடுக்கும்?
இதே அதிகாரம் என்கிட்ட வந்துச்சுன்னா என்ன பண்ணும்? என்ன பண்ணும் சொல்லுங்க. அது மாறும்ல. ஆனா அது முதல்ல என் மக்களுக்கு புரிய வைக்கணும்ல. கல்லு மது இல்ல, அது உணவின் ஒரு பகுதி, அது இயற்கையின் பால், அது பனம்பால் தென்னம்பால், அது மூலிகை சாறு அப்படின்னு சொல்லணும்ல. ஏதோ பீர் பிராண்டி விஸ்கி எல்லாம் புனித நீர் கோயிலில் கொடுக்குற தீர்த்தம் மாதிரியும் கல்லு மட்டும் மது மாதிரியும் அதுக்காக தான் இதை செய்யறது. ஒரு போராட்டம்ங்கிறது அவங்க அதிகாரிகள் கேட்ட மாதிரி ஒரு விண்ணப்பம் கொடுங்க, ஒரு முறையிடுங்க, அதுக்கான விண்ணப்பம் முறையீடு தான் இது. புரியுதா? நகரம் என்னென்ன இருக்கு? அடுத்த கட்ட மறுபடி இதுல மேய்க்கிறேன். அந்த என்னது எந்த ஊர்றாது? கன்னியாகுமரி. இன்றைய ஆர்ப்பாட்டம் பார்த்தீங்கன்னா வனத்துறையை மீறி தற்போது பார்த்தீங்கன்னா இங்கே மலைமாடுகளை வந்து வனப்பகுதியில் வந்து விட்டுருக்கீங்க. இதில் வர எதிர்ப்புகள்லாம் எப்படி சந்திக்க போறீங்க? இனிமேல் கொண்டு வழக்கு தான் வரும். அதை எதிர்கொள்ளாமல் இந்த வேலையை செய்ய முடியாது. ரெண்டாவது, வனத்துறை அதிகாரிகள் மேல எங்களுக்கு எந்த இது இல்லை. 2006 வன உரிமை சட்டம் கொடுத்த உரிமையை எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்குறோம். நீங்க ஒரு சட்டம் கொண்டு வரீங்க, அவங்களே சொல்றாங்க நம்ம மாற்று இடத்தை தயார் பண்ணுவோம்னு. நீங்க தயார் பண்ணிட்டு தான் இந்த தடையை போட்டிருக்கணும். அதானே செஞ்சிருக்கணும். நீங்க திடீர்னு தடை அப்படின்னா நாங்க எங்க போறது? எங்க மாட்டை அடிமாட்டுக்கு கறிக்கு விற்கிறத தவிர எங்களுக்கு என்ன வழி இருக்கு? ஏற்கனவே 1.5 லட்சம் மாடுகளுக்கு மேல இருந்த மாடுகள் எல்லாம் அருகே 5000 8000 நின்றுச்சு. சுத்தமா கால்நடைகள்ங்கிற ஒன்றே இல்லாம அழிஞ்சு போச்சுன்னா நாட்டில் வளம் என்ன இருக்கும்? ஆடு மாடுகள் இல்லாத, அதனுடைய கழிவு இல்லாத மண் பூமி எப்படி வளமாகும்? எப்படி ஆகும்? இது ஒரு அடிப்படை அறிவு வேண்டாமா? வளமான மண்ணுங்கிறீங்க, எப்பறம் ஆடு மாட்டு கழிவு இல்லாம மண் வளமாகும்? இது ஏதோ கொடுமையா இருக்கு. இந்த காடே வளமா இருக்கணும்னா என் ஆடு மாடு மேய்ஞ்சி கழிவை போடணும். இவனுக்கு உரம் என்ன பண்ணுவான்? அவனுடைய இலை கீழே ஊத்து விடுவான், அது மக்கி உரமாகும். அதுக்கப்புறம் என்னுடைய கால்நடைகள் போய் போடுறது தானே அவனுக்கு. அவன் என்ன சாணியை போடுவான்னு நினைக்கிறீங்களா? அங்கங்க சாப்பிட்டு பல லட்சக்கணக்கான விதைகளை தூவிட்டு வருவான். இதெல்லாம் நீங்களா நட்டீங்க? பறவைகளும் ஆடு மாடு விதைச்சு விட்டது தான். தொடர்ச்சியாக இந்த வனவிலங்குகளுக்கு வந்து இதனால ஆபத்து இருக்கு. வனப்பகுதிகளுக்கு வந்து வன விலங்குகளால என் மாட்டுக்கும் ஆட்டுக்கும் பாதிப்பு இருக்கு. புளியை மாட்டு அடிக்கும், கண்ணுக்குட்டி அடிக்கும். எங்க மாடால என்ன உங்களுக்கு பாதிப்பு இருக்கு சொல்லுங்க. ஏதாவது சான்று காட்டுங்க, ஒரு சான்று சொல்லுங்க. இது செஞ்சு விடுது அப்படின்னு. இன்றைய போராட்டம் நீங்க புல்ல தின்னுறுதுன்றீங்க. நீங்க மலையை கல்குவாரின்னு வெடி வச்சு தகர்த்து நொறுக்கி வண்டியா ஏத்திட்டு போறீங்கல்ல, அதுல மலை பாதுகாப்பா இருக்கு. என் மாடு ஆடும் போய் ஓரத்துல 2 புல்ல பிடிங்க திங்கிறதுல அழிஞ்சிருதா? அது சாதாரண பாமரன்னு கூட இந்த கேள்வி எழுமே. இது ஏன் ஆட்சியாளர்களுக்கு தோணல? சரி விடியா, நான் மலைக்கு வரலையா, மாற்று இடத்தை கொடுத்துட்டு தடை பண்ணிருக்கணும்ல. நீ அப்படித்தானே செஞ்சிருக்கணும். இதுல மேய்ச்சிக்கப்பா அந்த இருக்குப்பா காடு, இது பூரா உனக்கு மேய்ச்சல் காடு தானே, நான் கும்பிட்டுட்டு மகராசனா இருங்கன்னு மேய்க்க போயிருப்பேன்ல. சொல்லுங்க தம்பி. இந்த மாடு வந்து அப்படி போய் சமதளத்துல மேயிற மாடு இல்ல தம்பி. இது மலை மாடு தான். இது தேனி மலை மாடு, மலை மாடு, பருகூர் மலை மாடு. அப்படிதான் சொல்ற. மலை கொம்பு மாடு. இது மாடே. அவனை போய் இங்கிட்டு போடா அங்கிட்டு போடான்னா இப்படி உங்க வீடு இங்க இருக்கு, அதெல்லாம் அந்த பக்கம் போகக்கூடாது, எந்த பக்கமா அது போனா என் வீடு இங்கதான் இருக்குன்னு தானே அவன் சொல்லுவான். அப்படிதான் நீங்க சொல்லுவீங்க. அதை தான் இப்ப நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் பல கட்சிகள் வந்து அதாவது அரசியல் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த கட்டத்தில் இந்த மலைமாடு சம்பந்தமா போராட்டத்துக்கு வந்துருக்கீங்க. இந்த நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறத விட ஆகச்சிறந்த அரசியல் ஒன்று இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நான் மரங்களின் மாநாடுனா என் பிள்ளைகளுக்கு தெரியும். மரம்னா என்னன்னு அவன் தெரிஞ்சுக்கணும், மாடு ஆடுனா என்னன்னு அவனுக்கு தெரிஞ்சுக்கணும். என் பிள்ளை பள்ளிக்கூடம் போகும்போது பால் குடிச்சிட்டு போறான்ல, அந்த பால் எங்க இருந்து வருதுன்னு தெரியணும்ல. குழாயிலிருந்து வரலடா, மாட்டு மாறுல இருந்து வருது, அதை மேய்ச்சா தாண்டா வரும்னு அவனுக்கு தெரியணும்ல, சொல்லிக் கொடுக்கணும்ல. நெல் எந்த மரத்துல விளையுதுன்னு கேட்கறவனுக்கிட்ட போய் நான் ஓட்டு கேட்டேன்னா தம்பி சொல்லுங்க தம்பி. அருவியும் வயலையும் சினிமாவில் பாக்குறவனுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது தம்பி. அருவினா இங்க இருந்து வருது, இப்படின்னா வருது, நெல் இப்படி விளையுது, இதுக்கு இவ்வளவு வெம்பாடு விட்டு ஒரு சம்சாரி உழைக்கிறான். அதெல்லாம் தெரியாத குடிகள்கிட்ட போய் நீங்க நல்ல அரசியலை உருவாக்க முடியாது. அதனாலதான் நாங்க இதை செய்யறோம். அவர்கள் வந்து செய்தி அரசியல் செய்வாங்க, நாங்கள் செயல் அரசியல் சேவை அரசியல் செய்ய நினைக்கிறோம். அவர்கள் தேர்தல் அரசியல் செய்வார்கள், நாங்க மக்கள் அரசியல் செய்ய நினைக்கிறோம், மக்களுக்கான அரசியல் செய்ய நினைக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? ஸ்டாலின் ஓரணின்றாரு, விஜய் வந்து வெற்றி பேரணியில் தமிழ்நாடுன்றாரு. உங்களுக்கு ஏதாச்சும் அணி இருக்கா? என்னடா அணி இருக்கு? நம்ம தமிழர் அணிதான். எனக்கு ஓரணி தேவையில்லை, நிறைய ஊரணி தான் தேவைப்படுது. வேற இதெல்லாம் ஒரு கோரிக்கை தான். இப்ப நீங்க பேசுறதெல்லாம் ஒளிபரப்புனீங்கன்னா ஒரு கோரிக்கை தான்.
இது தடையை போட்ட பெருமக்கள் சிந்திப்பாங்க, இதுக்கு என்ன பண்ணலாம்னு கொஞ்சம் தளர்த்தி விடுங்கிறோம். மாற்று இடத்தை நீங்க நல்லா உருவாக்கி எங்களுக்கு மேய்ச்சல் நிலத்தை கொடுத்துட்டு கூட நீங்க தடையை போட்டுக்கிறீங்க. அது நீங்க போடுங்க. இப்ப இந்த அதிகாரம் அதை எல்லாத்தையும் சட்டப்படி கடைபிடிக்கிற மாதிரி இதுக்கு போய் இவ்வளவு இருக்கத்தை காட்டுறீங்க. அப்புறம் இப்ப எங்ககிட்ட அதிகாரம் வந்ததுன்னா இதெல்லாம் நீங்க இவ்வளவுலாம் பேச வேண்டியல. சரி மேய்ச்சிட்டு வர நம்ம போயிடுவோம், அவ்வளவுதானே. அது மறுபடியும் இப்ப கன்னியாகுமரி பகுதியில் என் தம்பி ஊர் மகேந்திரகிரி மலையில மேய்க்கணும். எங்கெங்க நெருக்கடி இருக்கோ அங்கெங்கெல்லாம் போய் அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தி அரசுக்கு வந்து மனு கொடுக்கறது விண்ணப்பிக்கிறதெல்லாம் கொடுத்துட்டோம். எத்தனை முறைடா கொடுத்துருக்கோம்? பல முறை கொடுத்துருக்கோம். கவனத்தில் வரல சட்டம், அதுக்கு வழி இல்லாம தான் இதை செய்யறோம். இப்ப என்ன என்ன பண்றது அப்படின்னா ஒரு கவனம் எப்படி இல்லை, அந்த கவனத்தை ஈர்க்கிறதுக்கு தான் இந்த வேலை. இந்த வனத்துறை வந்து இந்த சட்டத்தை தவறா ப்ரொஜெக்ட் பண்றாங்க. வன உரிமை சட்டம் மேய்ச்சல் சமூகங்களுக்கு இருக்கு, அவங்க பழங்குடிகளுக்கு மட்டும்தான் கடந்த 19 பூர்வமா கேட்டா கூட எந்த டிஎஃப்ஓவும் கொடுக்கறது கிடையாது. இன்னொன்று இது எல்லாமே உள்ளூர் இனங்களா இருக்கு. இப்போ அண்ணன் சொன்ன மகேந்திரகிரி மலையில தென்பாண்டி மாடுகள் மேயுது, இங்கே மலை மாடு இருக்கு, மலை கொங்க மாடு இருக்கு, எல்லாமே உள்ளூர் இண்டிஜினியஸ் பிரீடு. அது இந்த ஏரியாவில் மேலேன்னா அதோட இனமே அழிஞ்சிரும். அதை வந்து கவனத்தில் நம்பி இளஞ்செழியன் இதே வேலையா இருக்கான் படிக்கிற காலத்துல இருந்து. அகில உலகம் பூரா போய் பேசி இதுக்கு சம்பந்தமா உலக நாடுகள் ஐநா வரைக்கும் கொண்டு போய் சேர்த்து வந்திருக்கான். இப்ப எந்த நாட்டில் நம்ம மாநாடு நடக்க போகுது? மங்கோலியா 2026 உலக எங்களை சிறப்பு விருந்தினரை கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னெல்லாம் இந்த மாடு மேய்ச்ச இந்த இதை பார்த்துட்டு அவனை கூட்டி வாயா பேச விடுவோம்ட்டு இவன் சிரிக்கிறான். அமெரிக்கா பல்கலைக்கழகத்தில் அமெரிக்க பேராசிரியர் என்னை பாராட்டுறான். இவனுக்கு என்னது இது மாடுங்கிறது முக்கியமா நகரமயமாக்கல் அதிகமாக நடக்குது தமிழ்நாட்டில், அது ஒரு காரணமா சொல்றாங்க. அதான் காரணம். நீங்க எப்ப ஸ்மார்ட் சிட்டிங்கிறீங்க, ஸ்மார்ட் வில்லேஜ் கிடையாது. மருத்துவம் அங்கதான் இருக்கணும்னு என் மக்கள் கிராமங்களை காலி செஞ்சுட்டு நகரங்களை நோக்கி படையெடுக்கிறான். அங்க நகரங்கள் தேவைக்கு அதிகமா பிதுங்கி வழியுது. அங்க மின்சார தேவை அதிகரிக்குது, நீர் தேவை அதிகரிக்கிறது, வீட்டு வாடகை வேலை கூடியிருது, நெரிசல் கூடியிருது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அவசர ஊர்தி கூட அரை மணி நேரத்துக்கு உரிய நேரத்தில் போக முடியாது, இடத்துக்கு போக முடியாது. உயிராக்கும் ஊர்தி இங்கே அப்படி இல்லை. கிராமங்கள் காலியாகும் போது விளைநிலங்கள் அப்படியே கிடக்குது. ஆடு மாடு வளர்த்தல், நெசவு, பட்டுப்பூச்சி எல்லா பாரம்பரிய அந்த இதெல்லாம் நின்றுது. அப்போ நிற்கும்போது நகர்ப்புறத்தில் வாழ்கிற மக்களுக்கான உணவு தேவை இருக்குது, அப்படியே இருக்குது. அது கீரை, காய்கறி, முட்டை, பால், அரிசி, பருப்பு, நெய் இதெல்லாம் இங்கேருந்து போகணுன்னா இங்கே சிற்றூர்லேருந்து தான் போகணும். இப்போ இது காலியாகி அங்கே பெருகும்போது மிகப்பெரிய உணவு பஞ்சத்தை அது எதிர்கொள்ளும். இப்போ எனக்கு கறியும் பாலும் ஆந்திராவிலேருந்து வருது, கறி ராஜஸ்தான்லேருந்து வருது. ஏன் எனக்கிட்ட என்னாச்சு? நான் ஏன் ஆடு மாடு வளர்க்கல, நான் ஏன் வேளாண்மை செய்யலைன்னா அதை ஒரு இழிவு இந்த மாதிரி இது பிற்போக்கு அதெல்லாம் எவன் செய்வான், படிக்காதவன் செய்யறதுன்னு பொது மண்டையில் ஏற்றி ஏடி இருக்கு. படித்தவன் யாராங்க வைப்பான்? நாங்கள் படித்தவன் ஆடு மாடு மேய்க்கூடாது, படித்தவன் விவசாயம் பார்க்கக்கூடாது. இது ஒரு கேடுகட்ட சிந்தனை. நாளைக்கு வந்து மலைமாடு மேய்ப்பவங்களுக்கு வந்து பிரச்சனை இருப்பதாக ஒரு கவலை. மலைமாடு மேய்ப்பவங்களுக்கு நாளைக்கு மேலே மேய்க்க விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி வனத்துறை இல்லை மறுபடியும் அப்புறம் தீவிரமாக நாங்கள் போராட்டத்தை எடுப்போம். எங்களுக்கு வேறு வேலை என்ன இருக்குது? எங்களை ஓர நீரை கூட போகிறோமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இதுதான் வேலையே. என்ன கோரிக்கை வைக்கிறோம் என்னங்கிறத கவனத்தில் எடுக்காமல் சும்மா தேவையெல்லாம் போகாத மேய்க்காதேன்னு. சரி, வனவிலங்கு பாதுகாப்பு பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதின்னு அறிவிச்சுங்க. மாற்று இடம் எங்களுக்கு கொடுத்தீங்களா? இப்போ சொல்றீங்க நம்ம மாற்று இடத்தை உருவாக்கலான்னு. உருவாக்கிட்டுல நீங்க தடை போட்டுக்கணும். திடீர்னு வனவிலங்குகள் மேல உங்களுக்கு அக்கறை வருது. எத்தனை ஆயிரம் ஆண்டுகளா நாங்க இந்த மாடுகள் அந்த மலைகள்ல மேய்க்கிறோம், எத்தனை 100 ஆண்டுகளா மேய்க்கிறாங்க எங்க முன்னோர்கள் இருந்து. இது நேற்று இன்னைக்கு செய்யற வேலையாது சொல்லுங்க. திடீர்னு உங்களுக்கு அது மேல அக்கறை வந்தது, அதை வந்து நீ தடை அப்படின்றீங்க. இப்போ நாங்க எங்க மேய்க்கிறோம் சொல்லுங்க. இந்த கால்நடைகள் எங்க இருந்து? காடு சார்ந்த இடங்களிலும் வாழ்ந்த உயிரினங்கள் தான். அதை பிற்காலத்தில் அப்படியே நாங்கள் மருத நிலத்தை கூட்டி வந்து வேளாண்மைக்கு பயன்படுத்திட்டு இருந்தோம். அப்போ இந்த காடுகளுக்குள்ள அவனுக்கு இல்லாத உரிமை யாருக்கு இருக்குது? என்ன பண்ணிடுவான்னு சொல்லுங்க. இந்த மாடு போய் என்ன செஞ்சிடும்? நீ பல்லாயிரக்கணக்கில் வெடிகுண்டை வச்சு கிலோ கணக்காக வச்சு கற்களை உடைக்கிறேன்ட்டு கிரானைட்டு மணல் எம்சாண்டு நொறுக்கி மலையை கொண்டு போகும்போது அந்த வனவிலங்குலாம் பாதுகாப்பாக இருக்கு. குண்டு வச்சு டம்முன்னு அறுத்து இது பண்ணும்போதெல்லாம் பாதுகாப்பாக இருக்கு. என் மாடு ஆடும் போய் ஓரத்தில் மேய்கிறதுல அதுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போயிடுது. அப்படியா? இதெல்லாம் ஏற்புடையதாக இருந்தால் சொல்லுங்க. நாங்கள் இந்த போராட்டங்களை செய்யறத என்னது கொடுமையாக இருக்கு. 1.5 லட்சம் மாடு இருந்த இடத்துல 5000 மாடாக குறுக்கிட்டீங்க. எல்லாம் அடிமாடாக கறிக்கு ஓடிச்சு. கால்நடைக்குன்னு ஒரு துறை வச்சிருக்கு. அது இதை பற்றி கவலைப்பட்டிருக்க?
பால் வளத்துறைன்னு இருக்குது. பால் எங்கேருந்து வரும்? குழாயை திருனா வருமா? மாடு இல்லாமல் எங்கே பால் வரும்? அது அந்த 2 துறைகள் இதுக்கு வச்சிருக்கு. அரசு வச்சிருக்குல்ல, அரசு பால் வைக்குது, மாடு மேய்க்காது. மாடு மேய்க்காது எப்படி இருக்கு? கால்நடை துறை வச்சிருக்கு. அந்த கால்நடை பற்றி கவலையே விடாது. அதுக்கு ஒரு அமைச்சர், அதுக்கு ஒரு தண்டை சம்பளம் கர்மாந்திரம். வேற ஏதாவது சொல்லு, கேளுங்க. மேய்க்க விடலைன்னா நான் மறுபடியும் வந்து மேய்ப்போம். அவங்க ஆல்ரெடி மேய்க்க விடாம தான் வச்சிருக்காங்க. புதுசா ஒன்றும் தடை இல்லை. ஒரு கென்னடி ஐயா இங்க சண்டை போட்டு ரொம்ப நாளா போராடிட்டு இருக்காப்புல ஒரு அமைப்பு. சண்டை வந்து ஒரு கோரிக்கை தான். ஆட்சியாளர்களுக்கு, அதிகாரத்தில் இருப்பவங்களுக்கு ஒரு கோரிக்கை தான். எங்களையும் பாரு, எங்க கோரிக்கையை கவனத்தில் எடு. திடீர்னு நீ பாடு ஒரே ராத்திரியில பணம் செல்லாதுங்க மாதிரி மேய்க்காத அப்படின்னா நான் எங்கே போறதுன்னு. ஒரு மாற்று இருக்கணும். நலன் சார்ந்து சிந்திக்கிற ஒரு அதிகாரம் என்ன பண்ணும்? பணம் செல்லாதுன்னு சொல்ல போகுது. 1000 ரூபாய் செல்லாது, சரி இப்ப 2000 ரூபாய் தான் செல்லும் அப்படின்னா 2000 ரூபாயை அச்சிட்டு போதிய அளவிற்கு புழக்கத்துக்கு வங்கியில் கொண்டாந்து சேமிச்சிட்டுல செல்லாதுன்னு சொல்லியிருக்கணும். அதுதானே சொல்லியிருக்கணும். தப்பு நீங்க வேட்டு சொல்லிட்டீங்க. நாளையில இருந்து யாரும் சோறு திங்காதுன்னா மாற்றம் எதை திங்கிறது? அப்புறம் சோறை திங்காமன்னு கேட்பாங்கல்ல. அப்ப இதை சாப்பிடு, இதை சாப்பிடாதுன்னு சொன்னா சரி. மாட்டுக்கறி சாப்பிடாத அப்படின்னா சாப்பிடல. முதல்ல நீ என் உணவை உறுதி செய், அப்புறம் நான் எதை சாப்பிடுறதுன்னு முடிவு செய். அப்ப எனக்கு மேய்ச்சல் இடம் இதுன்னு சொல்லு, அது உறுதி செய்யும். அப்புறமா நீ இந்த சட்டத்தை முடிவு செய். அதை விட்டு நீ மாட்டு மேய்க்காத. அப்புறம் எங்க போய் மேய்க்கிறது? எங்க போய் மேய்க்கிறது? பீஃப் எக்ஸ்போர்ட் ஹே இந்துஸ்தான் இஸ் நம்பர் 1 ஹேன்ற இந்த பீஃப் இவன் தானே. பாலில் பெரிய பொருளாதாரம் இருக்கு. அதுலயே நம்ம பொருளாதாரத்தில் தற்சார்பு அடையலாம்னு டைரி டேல பால் நாளில் பிரதமர் ஐயா பேசுறாங்க. அப்புறம் அது எங்க இருந்து வரும்? இயற்கை வேளாண்மைன்னு எல்லாம் பேசுறியே. ஆர்கானிக் ஃபுட் அப்படிங்கலாம் சொல்றியே. ஆடு மாட்டு கழிவு இல்லாம இயற்கை உரம் ஏது? இந்த மூளை சிந்திக்காத அதையெல்லாம் கொடுங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய உழவர் பாசறை நடத்தும் மலையேறி மாடு மேய்க்கும் போராட்டத்துக்கு கூடியிருக்கிற அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். தமிழ்நாட்டில் முதல் முறையாக ஒட்டுமொத்த வனத்துறைக்கும் வேலையை கொடுத்திருக்கிறார் நன் சீமான். பொதுவாக ஃபாரஸ்ட் அப்படின்னு நினைப்போம். அந்த ஃபாரஸ்ட்ங்கிறது ஃபார் ரெஸ்ட். அது ஃபார் ரெஸ்டாக தான் இருக்கும். பெரும்பெரும் முதலாளிகளுக்கு ரெசார்ட் கட்ட, அமைச்சர்மார்கள் குழுகுழுன்னு உள்ள சுற்றுலா செல்ல, அவர்களுக்கு என்ன சொல்றது செக்யூரிட்டி வேலை பார்க்கறது தான் இந்த ஃபாரஸ்ட் வேலை. நேராக கிளம்புங்க, நீங்க மூணாறு போங்க, தேக்கடி போங்க, கேரளாவுடைய பார்டர் அந்த எல்லை பகுதி என்றாகும். அவன் வனத்துறை எப்படி வச்சிருக்கான், இவன் வனத்துறை எப்படி வச்சிருக்கான்னு போய் பாரு. அப்புறம் நம்ம வனத்துறை எப்படி செயல்படுதுன்னு பாரு. வன பகுதிக்குள்ள மண்ணள்ளி வைக்கலாம், அவனை அடிக்க மாட்டாங்க. வன பகுதிக்குள்ள மலையை உடைச்சு வைக்கலாம், அவனை அடிக்க மாட்டாங்க. மலையை மேய்ஞ்சிட்டு போவான், மண்ணை மேய்ஞ்சிட்டு போவான், அவனை அடிக்க மாட்டாங்க. ஆனா மாடு மேய்க்க போனா அடிப்பாங்க. ஏன்னா இழிச்சுவா போய் அவனுக்கு நான் இருக்கிறது நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லத்தான் அவன் சீமான் வந்திருக்கிறார். இது கோளாறுகளுக்காக சீமான் போடுற ஒரு பிளான். கோளாறு ஓட்ட கவர் பண்றாரு. உட்கார்ந்து ஒரு கோளாரா மதுரையில தமிழ்நாட்டுடைய முக்கியமான அமைச்சர், மதுரை தொகுதியினுடைய அமைச்சர் 2000 மலமாடு வச்சிருக்காரு. அவர் கோணாரா? திருச்சியில் ஒரு முக்கியமான அமைச்சர், திமுக அமைச்சர், மாநகராட்சி எல்லை பகுதிக்குள்ள மாடு மேய்க்க கூடாது, மாடு வளர்க்க கூடாது. 500 மாடுகளை வைத்து, நாட்டு மாடுகளை வைத்து நான் பண்ண வச்சுக்கிறேன். ஐயா சிட்டிக்குள்ள மாடு வளர்க்கறது அது மத்தவனுக்கு தான், நமக்கு என்ன? அவர் பிகனுக்கு கொடுத்த பேட்டி இருக்கு. அவர் மாடு வளர்க்கலாம், அப்ப ஒரு கோணாரா? மாடு மேய்க்கலாம் கோணாருன்னு சொல்றாங்க பாருங்க. இத மாதிரி ஒரு அயோக்கிய பேர் என்னது? அப்ப மாட்டு கறி சாப்பிடலாம், மாட்டுக்கறி திங்கிற போராட்டம் அது முற்போக்கு, மாடு மேய்க்கிறது பிற்போக்கு. பீஃப் ப்ராட்டஸ்ட் அது போடுறாங்க. பீஃப் ப்ராட்டஸ்ட் முற்போக்கு. நாங்க வந்து இன்டலெக்சுவல்ஸ். இது மாட்டுக்கறி சாப்பிட்டது, மாட்டுக்கறி போராட்டம் நடத்துறது இன்டலெக்சுவல்ஸா முற்போக்கா? ஆனா அந்த மாடை மேய்க்கணும், அந்த மாடு மேய்க்கிற உரிமையை கேட்கறது பிற்போக்குத்தனம். 1,35,000 கோடி ஆண்டு வருமானத்தை கொடுக்கிற மிகப்பெரிய பொருளாதாரம் இருக்கிற ஒரு தொழில் இந்த மாடு மேய்க்கிறது, மாடு வளர்ப்பு தொழில். அந்த அடிப்படை அறிவு இல்லாம 50,000 கோடி டாஸ்மாக சரக்கு வித்து வியாபாரம் என்ற இந்த கழுதைகளுக்கு என்னடா தெரியும் இந்த பொருளாதாரம்? அவர் பொருளாதாரம் படித்தவர் சீமான். இது ஒன்னும் ஒரு சாதி ரீதியாக, இது வந்து ஒரு உயிர் நேயம் என்பதெல்லாம் தாண்டி மிகப்பெரிய பொருளாதாரம் இருக்கு, ஒரு சந்தை இருக்கிறது. அது எங்களுக்கான சந்தையா மாறணும். ஏன் இவன் எதுக்குறான் தெரியுமா? இவன் வந்து நம்ம மாடை மேய்க்கணும், நாட்டு மாடை மேய்க்கணும், அதெல்லாம் அவனுக்கு பிரச்சனை இல்லை. நாம இங்க மாடு மேய்ச்சா
நம்மளுடைய கிதாரிகள் மாடு மேய்த்தா, நாட்டு மாடுகள் வளர்த்தா இந்த சந்தை தமிழ்நாட்டுக்குள்ள உருவாகும். இந்த 1,35,000 கோடி தமிழ்நாட்டுக்குள்ள சொல்லணும். அப்படி சொல்லண்டா தமிழ்நாட்டினுடைய பால் சந்தை அந்த 1,35,000 கோடி இப்போ கிட்டத்தட்ட 7 கோடி லிட்டர் பால் தமிழ்நாட்டுக்கு தேவைப்படுது. அதுல 40 லட்சம் லிட்டர் தான் ஆவின் பூர்த்தி பண்ணுது. மீதி 6 கோடி 60 லட்சம் லிட்டர் எங்க இருந்து வருதுன்னா ஆந்திரால இருந்து வருது. ஓங்கோல் வகைராக்களுக்கு அந்த பிசினஸ் பாதிக்கப்படுது. எங்க திரும்பினாலும் தெலுங்கு இருக்கிறான். அதுதான் பிரச்சனை. அதுதான் அவனுக்கு பிரச்சனை. பொருளாதாரத்தை சீமான் கை வைக்கிறார். எப்படி வெள்ளக்காரனை விரட்டணும்னா காலா லாவியா என்ற 2 கப்பலை நிப்பாட்டி பொருளாதாரத்தை அவனை வீழ்த்தினால் மட்டுமே அவனை விரட்ட முடியும் என்று நம் பாட்டம் வ.உ. சிதம்பரனார் வெள்ளக்காரனுடைய பொருளாதாரத்தை கை வச்சாலும் அப்படி சீமான் அவனுடைய திராவிட கும்பலுடைய பொருளாதாரத்தை கை வைக்கிறாரு. பனையும் பொருளாதாரத்தை கை வைக்கிறதா, இந்த ஆடு மாடு மேய்த்தலும் அவனுடைய பொருளாதாரத்தை கை வைக்கிறதா. அதனாலதான் பதறான். அவனை பொறுத்தவரைக்கும் காசு பணம் அது கொடுத்துட்டு அவன் என்னமும் செய்வான். நாம கேட்கிற கேள்வி ஒண்ணுதான் வனத்துறை அதிகாரிகளுக்கு. நீங்க கிட்டத்தட்ட மேற்கு தொடர்ச்சி மலை இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் 800 கிலோமீட்டருக்கு மேல இருக்கிறது தமிழ்நாட்டுக்குள்ள. இந்த வெஸ்டர்ன் காட்ஸுக்குள்ள இது வரைக்கும் ஆயிரக்கணக்கான யானைகள் செத்திருக்கிறது, ஆயிரக்கணக்கான புலிகள் செத்திருக்கிறது, ஆயிரக்கணக்கான காட்டு விலங்குகள் செத்துக்கிறது. அந்த வனத்துறையை நீங்க எப்படி வச்சிருக்கிறீங்க? வனத்துக்குள்ள யூக்கலிப்டஸ், வனத்துக்குள்ள ஒன்னுத்துக்குமே பயன்படாத தைல மரங்களை நட்டு அந்த காட்டை நாசமாக்குறதா அந்த வனத்துறை 50 வருஷமா செஞ்ச வேலை. அந்த வனத்துக்குள்ள ஒரு நாவல் மரம் நட்டோம், ஒரு புளிய மரம் நட்டோம், ஒரு காட்டு மரங்களை நட்டோம், நம்முடைய பாரம்பரிய மரங்களை நட்டோம். இல்ல யூக்கலிப்டஸ் அதை போட்டு விட்டு அது எதுக்கும் பயன்படாது. அதை நட்டு வச்சு அந்த வனத்தையே நாசமாக்கின வேலையை செஞ்சுட்டு இந்த காடு காடா இருப்பதற்கு எங்களுடைய நாட்டு மாடு போனாதான்டா அது காடு காடா இருக்கும். அந்த காடு காடா இருப்பதற்கு உயிரோடு இருப்பதற்கு நாடு மாடு மேயணும். இந்தியாவுடைய வனத்துறை எப்போது உருவாக்கப்பட்டது? 1886 இந்திய வனத்துறை சட்டம் உருவாக்கப்பட்டது வெள்ளக்கார ஆட்சியில. இந்திய வனத்துறை சட்டம் உருவாகிறதுக்கு முன்னாடி எங்களுடைய மாடுகள் அங்க மேஞ்சுதா இல்லையா? வனம் வந்த பிறகு மாடு மேஞ்சுதா? மாடு மேஞ்ச பிறகு வனம் வந்துச்சா? வனத்துறை சட்டம் வனத்துறைங்கிறது எப்போ வந்துச்சு? நாங்க காலகாலமா இன்னைக்கு நேரத்தில் பல ஆயிரம் ஆண்டுகளாக தமிழர்கள் நாங்கள் இங்கே மாடு மேய்க்கிறோம். இங்க மாடு மேய்ச்சி இறங்கி வந்தாண்டா நாகரிகமே உருவாச்சு. ஒட்டுமொத்தமான தமிழர்களுடைய நாகரிகம் இந்த இடத்துல தான் உருவாகி வருது. குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலையை அறிந்தவர்களுக்கு தெரியும். அண்ணன் சீமான் ஒவ்வொரு மேடையிலும் பதிவு செய்கிறார். அப்படி அந்த நிலத்திலிருந்து நாங்கள் கிளந்து வந்தோம். இங்கதான் நாங்கள் இருந்தோம். இங்கதான் மறவரும் குறவரும் நாடாரும் தேவரும் ஒட்டுமொத்த சமூகமும் உருவாகி வந்தது இந்த இடத்திலிருந்து தான் வந்துச்சு. அங்க நாங்க வந்து எங்களுடைய மாடை மேய்க்க தடை என்றால் அதை உடைப்போம். இது இன்னைக்கு ஏதோ ஒரு தேனி மாவட்டத்தில் ஒரு ஓரத்தில் பண்ண நினைக்காங்க. தமிழ்நாடு முழுக்க மாடு வைக்க போறோம். தமிழ்நாடு முழுக்க மாடு மேய்க்க போறோம். பெரும்பெரும் பண்ணைகளை உருவாக்க போறோம். எப்போ? 2026 நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சி வருகிற பொழுது நிச்சயமாக இது நடக்கும். அதற்கான ஒரு சாம்பிள் தான் இந்த கூட்டம். அண்ணன் சீமான் சொன்னாங்க, டேய் எந்த வழியா போனா எந்த வழியா வந்து அவங்க மறிக்கிறாங்கன்னு நம்ம குறுக்க போயிடும். நம்ம போனா வழியை நம்ம அவங்களே திறந்து விட்டுருவாங்க. ஏன்னா வனத்துறைக்குள்ளேயும் நல்ல மனிதநேயம் உள்ள தமிழ் பண்பாட்டை நேசிக்கக்கூடிய நிறைய அதிகாரிகள் இருக்காங்க. ஒரு 10% கொஞ்சம் டிராவிடியன் கலப்பு இருக்கு. மற்றபடி 90 விழுக்காடு அதிகாரிகள் நம்ம பக்கத்தில் நிற்காங்க. உள்ளுக்குள்ள ரசிக்குவாங்க. சீமான் இன்னைக்கு நல்லா 2 பொழந்துட்டு போயிடட்டும், அப்படின்னா தான் இந்த வனத்துறைகள் நாம ஃப்ரீயா இருக்க முடியும் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. அதனால அதிகாரிகளையோ இந்த வனத்துறையோ நாங்கள் ஏளனப்படுத்தல. இந்த ஒட்டுமொத்தமான இந்த அமைப்பு, இந்த அரசாங்கம், இந்த திராவிட கூட்டம், இந்த திமுக அரசு இதை முடக்க பார்க்கிறது. அதை உடைத்தெறிந்து இந்த மாடு மேய்க்கிற இந்த கீதாரிகளுக்கு எப்போதும் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் துணை நிற்போம். இனி கைய வச்சா நீ உன்னைய கழுவிக்க வைப்போம். நன்றி, வணக்கம்.